ஓம் சாந்தி. இன்றைய முரளி 22 பிப்ரவரி 2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் தந்தை சொல்வதை மட்டும் கேளுங்கள். அசுர விஷயங்களை கேட்காதீர்கள், பேசாதீர்கள், கெட்டதை கேட்காதீர்கள், பார்க்காதீர்கள். கேள்வி: குழந்தைகள், உங்களுக்கு எந்த நம்பிக்கை தந்தையால் ஏற்படுகிறது? பதில்: நான் உங்கள் தந்தையாகவும் இருக்கிறேன், ஆசிரியராகவும் இருக்கிறேன், சத்குருவாகவும் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தந்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். இந்த நினைவில் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் மாயா இதை மறக்க வைக்கிறது. அஞ்ஞான காலத்தில் மாயாவின் விஷயமே கிடையாது. கேள்வி: எந்த சாட் வைப்பதற்கு பரந்த புத்தி தேவை? பதில்: தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன் என்ற சாட்டு வைப்பதற்கு பெரிய பரந்த புத்தி தேவை. ஆத்மா அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்போது விக்கர்மங்கள் அழியும். ஓம் சாந்தி. ஆசிரியர் வந்திருக்கிறார் என்பதை மாணவர்கள் புரிந்து இருக்கிறீர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சுப்ரீம் சத்குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இவை குழந்தைகளின் நினைவில் இருக்கின்றன, எனினும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி இருக்கின்றன. இவர் ஆசிரியராக, தந்தையாக, குருவாக இருக்கிறார் என்பதை ஒரு முறை அறிந்து கொண்டால் பிறகு மறக்க முடியாது என்று சட்டம் சொல்கிறது. எனினும் மாயா இங்கே மறக்க வைக்கிறது. அஞ்ஞான காலத்தில் மாயா ஒருபோதும் மறக்க வைப்பதில்லை. இவர் நமது தந்தை, இது அவரது தொழில் என்பதை குழந்தைகள் ஒருபோதும் மறக்க முடியாது. நாம் தந்தையின் செல்வத்திற்கு உரிமையாளர்களாக இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருக்கிறது. தாமும் படிக்கிறார்கள், எனினும் தந்தையின் சொத்தும் கிடைக்கும் தானே. இங்கே குழந்தைகள், நீங்களும் படிக்கிறீர்கள், மேலும் தந்தையின் சொத்தும் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் ராஜயோகத்தை கற்கிறீர்கள். நாம் தந்தையுடையவர்கள். அந்த தந்தையே சத்கதி பெறும் வழியை சொல்கிறார் என்ற நம்பிக்கை தந்தை மூலமாக ஏற்படுகிறது. அதனால் அவர் சத்குருவாகவும் இருக்கிறார். இந்த விஷயங்களை மறக்கக்கூடாது. எதை தந்தை சொல்கிறாரோ அதையே கேட்க வேண்டும். கெட்டதை கேட்காதே, கெட்டதை பார்க்காதே என குரங்குகளின் பொம்மைகளை காட்டுகிறார்கள். அவை மனிதர்களின் விஷயம். அசுர விஷயங்களை பேசாதீர்கள், கேளாதீர்கள், பார்க்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். கெட்டதை கேட்காதே. இவற்றை முதலில் குரங்குகளை வைத்து செய்தார்கள், இப்போது மனிதர்களை வைத்து செய்கிறார்கள். உங்களிடம் நளினியை வைத்து செய்தது இருக்கிறது. அதனால் நீங்கள் தந்தையை நிந்திக்கும் விஷயங்களை கேட்காதீர்கள். என்னை எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தர்கள் ஊதுபத்தி ஏற்றினால் ராம் பக்தர்கள் மூக்கை மூடிக்கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவருக்கு மற்றவரின் வாசனை கூட பிடிக்கவில்லை. தமக்குள் விரோதிகளைப் போல ஆகிறார்கள். இப்போது நீங்கள் ராமவம்சி, உலகம் முழுவதும் ராவண வம்சி. இங்கே ஊதுபத்தியின் விஷயம் கிடையாது. தந்தையை சர்வவியாபி என்று சொன்ன காரணத்தினால் என்ன கதி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கல்லிலும் மண்ணிலும் இருப்பதாக சொன்னதால் கல் புத்தியோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கும் எல்லையற்ற தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். ஞானம் யாரிடமும் இல்லை. அவை ஞான ரத்தினங்கள் அல்ல, ஆனால் கற்கள். இப்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று சரியானபடி என்னை யாரும் அறியவில்லை என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகளும் வரிசைப்படி இருக்கிறீர்கள். தந்தையை சரியானபடி நினைவு செய்ய வேண்டும். அவரும் இவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்கிறார். அவரிடம் இந்த எல்லா பாகமும் நிறைந்து இருக்கிறது. தந்தையை சரியானபடி அறிந்து நினைவு செய்ய வேண்டும். தம்மை ஆத்மா என்று உணர வேண்டும். நாம் குழந்தைகளாக இருக்கிறோம், எனினும் தந்தையின் ஆத்மா பெரியதாகவும் நமது ஆத்மா சிறியதாகவும் இருப்பது இல்லை. தந்தை ஞானம் நிறைந்தவர், எனினும் அவரது ஆத்மா பெரியதாக இருக்க முடியாது. உங்கள் ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது, ஆனால் வரிசைப்படி இருக்கிறது. பள்ளிக்கூடத்திலும் நம்பர்வார் பாஸ் ஆகிறார்கள் தானே. யாருக்கும் 0 மதிப்பெண் கிடைப்பது இல்லை. ஏதாவது கொஞ்சம் மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லும் இந்த ஞானம் மறைந்துவிடும் என்று தந்தை சொல்கிறார். இருந்தும் சித்திரங்கள் இருக்கின்றன, சாஸ்திரங்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். கெட்டதை கேட்காதீர்கள் என்று தந்தை ஆத்மாக்கள் உங்களுக்கு சொல்கிறார். இந்த அசுர உலகை என்ன பார்ப்பது? இந்த சீச்சி உலகில் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இது பழைய உலகம் என்ற நினைவு இப்போது ஆத்மாவிற்கு வந்திருக்கிறது. இதனோடு என்ன தொடர்பு வைப்பது? இந்த உலகை பார்த்தாலும் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பது ஆத்மாவின் நினைவிற்கு வந்து இருக்கிறது. நமது சாந்திதாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவிற்கு 3வது கண் கிடைத்திருப்பதால் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் காலையில் எழுந்து மாலையை ஜபிக்கிறார்கள். காலை வேலையை நல்லது என்று நினைக்கிறார்கள். பிராமணர்களுக்கும் வேலை இருக்கிறது. பிரம்ம போஜனத்திற்கும் புகழ் இருக்கிறது. பிரம்ம போஜனம் கிடையாது.
பிரம்மா போஜனம். உங்களையும் பிரம்மகுமாரி என்று சொல்வதற்கு பதிலாக பிரம்மகுமாரி என்று சொல்கிறார்கள். புரிந்து கொள்வதில்லை. பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மா குமாரிகளாக இருப்பார்களே தானே. பிரம்மம் தத்துவம் இருக்கும் இடம். அதற்கு என்ன புகழ் இருக்கும்? குழந்தைகளே, நீங்கள் ஒரு பக்கம் பூஜை செய்கிறீர்கள், மறுபக்கம் எல்லோரையும் நிந்தனை செய்கிறீர்கள் என்று தந்தை குழந்தைகள் மீது புகார் செய்கிறார். நீங்கள் நிந்தனை செய்து தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள். தமோ பிரதானமாக மாறியே தீர வேண்டும். சக்கரம் ரீபீட் ஆகும். பெரிய மனிதர்கள் யாராவது வரும்போது அவருக்கு நிச்சயம் சக்கரத்தை பற்றி புரிய வைக்க வேண்டும். இது 5000 வருட சக்கரமாக இருக்கிறது. இதன் மீது அதிக கவனம் கொடுக்க வேண்டும். இரவிற்கு பிறகு பகல் வந்தே ஆக வேண்டும். இரவிற்கு பிறகு பகல் வராமல் இருக்கவே முடியாது. கலியுகத்திற்கு பிறகு நிச்சயம் சத்தியுகம் வரும். இந்த உலகின் வரலாறு புவியில் ரீபீட் ஆகிறது. இனிமேலும் இனிய குழந்தைகளே, தம்மை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாவே எல்லாவற்றையும் செய்கிறது, பாகத்தை நடிக்கிறது. நாம் நடிகர்களாக இருப்பதால் நாடகத்தில் முதல் இடைக்கடையை பற்றி நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. உலகின் வரலாறு புவியில் ரீபீட் ஆவதால் நாடகமாக இருக்கிறது தானே. எது நடந்து முடிந்ததோ அதே பாகம் ஒவ்வொரு நொடியும் மீண்டும் நடக்கும். இந்த விஷயங்களை வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. குறைந்த புத்தி உடையவர்கள் எப்போதும் பெயில் ஆகிறார்கள். அப்போது ஆசிரியரும் என்ன செய்ய முடியும்? ஆசிரியரிடம் கிருபை காட்டுங்கள் அல்லது ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்வார்களா என்ன? இதுவும் படிப்பு. இந்த கித்தா பாடசாலையில் சுயம் பகவான் ராஜயோகம் கற்பிக்கிறார். கலியுகத்தை நிச்சயம் சத்தியுகமாக மாற்ற வேண்டும். நாடகப்படி தந்தைக்கும் வரவேண்டியதாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். உலகின் முதல் இடைக்கடைசியின் ஞானத்தை சொல்ல நான் வந்திருக்கிறேன் என்று வேற யாரும் சொல்ல முடியாது. தன்னை சிவஹோம் என்று சொல்கிறார்கள். அதனால் என்னவாயிற்று? கல்வி கற்பிக்கவும் எளிய ராஜயோகத்தை கற்பிக்கவும் சிவ பாபா வருகிறார். எந்த ஒரு சாது சன்னியாசியையும் சிவபகவான் என்று சொல்ல முடியாது. நான் கிருஷ்ணர், நான் லட்சுமி நாராயணர் என்று பலர் சொல்லிக் கொள்கிறார்கள். இப்போது அந்த சத்தியுக இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கே? இந்த கலியுக பதித்தர் எங்கே? இவருக்குள் பகவான் இருக்கிறார் என்று சொல்வது இல்லை. இவர்கள் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்தார்கள், பிறகு எங்கே சென்றார்கள் என்று நீங்கள் கோவிலுக்கு போய் கேள்வி கேட்க முடியும். சத்தியுகத்திற்கு பிறகு நிச்சயம் திரேதா யுகம், தாப்பர் யுகம், கலியுகம் வந்து இருக்கின்றன. சத்தியுகத்தில் சூரிய வம்சராஜ்யம், திரேதாவில் சந்திர வம்சம். இந்த எல்லா ஞானமும் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இவ்வளவு குமாரிகள் இருப்பதால் நிச்சயம் பிரஜாபிதாவும் இருப்பார். பிறகு பிரம்மம் மூலமாக மனித உலகை படைக்கிறார். எனினும் பிரம்மாவை படைப்பவர் என்று சொல்ல முடியாது. அந்த காட்பாதர் படைக்கிறார். எப்படி படைக்கிறார் என்பதை அந்த தந்தை நேரடியாக அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த சாஸ்திரங்கள் பின்னர் உருவாக்கப்பட்டன. அப்படி கிறிஸ்து புரிய வைத்தார். அதை வைத்து பைபிள் உருவானது. பிறகு அமர்ந்து புகழ் பாடுகிறார்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல், அனைவரையும் விடுவிப்பவர், அழுக்கிலிருந்து தூய்மையாக்குபவர் ஒரு தந்தை என்று பாடப்படுகிறது. ஏ ஹாட் பாதரே, கருணை காட்டுங்கள் என்று சொல்லி அவரை நினைவு செய்கிறார்கள். தந்தையாக ஒருவர் இருக்கிறார். அவர் முழு உலகிற்கும் தந்தையாக இருக்கிறார். அனைத்து துன்பங்களிலிருந்து விடுவிப்பவர் யார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. இப்போது உலகமும் பழையதாக, மனிதர்களும் பழையவர்களாக தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். இது இரும்பு கால உலகம் தங்க காலமாக இருந்தது, மீண்டும் நிச்சயம் ஆகும். இது இரும்பு கால உலகம் தங்க காலமாக இருந்தது, மீண்டும் நிச்சயமாகும். இது அழிந்து விடும். உலக யுத்தம் வரும். அநேக இயற்கை பேரழிவுகளும் ஏற்படுகின்றன. இது அதே நேரமாக இருக்கிறது. மனித சிருஷ்டி எவ்வளவு பெருகிவிட்டது. பகவான் வந்துவிட்டார் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். பிரம்மா மூலமாக ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மம் ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கிறது என்று குழந்தைகள் நீங்கள் அனைவருக்கும் சவால் விடுகிறீர்கள். நாடகப்படி அனைவரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நம்மிடம் எந்த குணமும் இல்லாமல் இருந்தது என்பதை அறிந்து இருக்கிறீர்கள். காம விகாரம் நம்பர் 1 அவகுணம். அது எவ்வளவு வாட்டி வதைக்கிறது. மாயாவோடு குத்து சண்டை நடக்கிறது. விரும்பாத போதும் மாயாவின் புயல் வீழ்த்தி விடுகிறது. இரும்பு யுகம் இல்லை. அம்முகத்தை கருப்பாக்கி கொள்கிறார்கள். நீல முகம் என்று சொல்ல மாட்டார்கள். பாம்பு தீண்டியதால் நீலமானார் என்று ஸ்ரீ கிருஷ்ணரை காட்டுகிறார்கள். மானத்தை காப்பதற்காக நீலவண்ணம் என்று சொல்லிவிட்டார்கள். முகத்தை கருப்பாக காட்டினால் மானம் போய்விடும். அதனால் தூர தேசத்திலிருந்து, நிராகார தேசத்திலிருந்து
பயணி வருகிறார். இரும்பு யுக உலகில் கருப்பு உடலில் வந்து இவரையும் வெண்மையாக மாற்றுகிறார். நீங்கள் மீண்டும் சதோ பிரதானமாக மாற வேண்டும் என்று இப்போது தந்தை சொல்கிறார். என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்து போகும். பிறகு நீங்கள் விஷ்ணுபூரிக்கு எஜமானராவீர்கள். இந்த ஞான விஷயங்கள் புரிந்து கொள்வதற்காக இருக்கின்றன. தந்தை ரூபாகவும் இருக்கிறார், வசந்தாகவும் இருக்கிறார், பிரகாசமய புள்ளி வடிவமாக இருக்கிறார். அவரிடம் ஞானமும் இருக்கிறது. பெயர் உருவம் இல்லாமல் இல்லை. அவரது உருவம் என்ன என்பதை உலகம் அறியாமல் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு புரிய வைக்கிறார். என்னையும் ஆத்மா என்றே சொல்கிறார்கள். நான் சுப்ரீம் ஆத்மாவாக இருக்கிறேன். பரமாத்மா இரண்டையும் இணைக்கும் போது பரமாத்மா ஆகிறது. அவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். அவரை ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். ஞானம் நிறைந்தவர் என்றால் அனைவரது உள்ளத்தையும் அறிந்தவர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒருவேளை பரமாத்மா சர்வ வியாபியாக இருந்தால் எல்லோரும் ஞானம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பிறகு அந்த ஒருவரை ஏன் அப்படி சொல்கிறார்கள்? மனிதர்களுக்கு எவ்வளவு சின்ன புத்தி! ஞான விஷயங்களை முற்றிலும் அறியவில்லை. தந்தை ஞானம் மற்றும் பக்தியின் வித்தியாசத்தை உட்கார்ந்து சொல்கிறார். முதலில் ஞானம் பகல் சத்தியுகம் திரேதாயுகம், பிறகு தாப்பர் கலியுகம். இரவு ஞானத்தால் சத்கதி கிடைக்கிறது. இந்த ராஜயோக ஞானத்தை அட்டியோகி கற்பிக்க முடியாது. குடும்பத்தில் இருப்பவரும் புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் அப்பவித்திரமாக இருக்கிறார்கள். இப்போது ராஜயோகத்தை யார் கற்பிப்பது? என்னை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் விநாசமாகும் என்று அவர் சொல்கிறார். துறவர மார்க்க தர்மமே வேறாக இருக்கிறது. அவர்கள் எப்படி இல்லற மார்க்க ஞானத்தை சொல்ல முடியும்? காட் ஃபாதர் சத்தியமானவர் என்று இங்கே எல்லோரும் சொல்கிறார்கள். தந்தையே உண்மையே சொல்கிறார். ஆத்மாவிற்கு தந்தையின் நினைவு வந்திருக்கிறது. அதனால் உண்மையான கதை சொல்லி நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுங்கள் என்று நாம் தந்தையை நினைவு செய்கிறோம். இங்கே உங்களுக்கு சத்தியநாராயணரின் கதையை சொல்கிறேன் தானே. முன்னால் நீங்கள் பொய்யான கதையை கேட்டு வந்தீர்கள். இப்போது நீங்கள் உண்மையான கதையை கேட்கிறீர்கள். பொய் கதைகளை கேட்டு கேட்டு யாரும் நாராயணனாக மாற முடியாது. அது எப்படி சத்தியநாராயணர் கதையாக இருக்க முடியும்? மனிதர்கள் யாரையும் நரனிலிருந்து நாராயணனாக மாற்ற முடியாது. தந்தையை சொர்க்கத்தின் அதிபராக மாற்றுகிறார். தந்தை பாரதத்தில் தான் வருகிறார். எனினும் எப்போது வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. சிவனையும் சங்கரையும் ஒன்று சேர்த்து கதை கட்டியிருக்கிறார்கள். சிவபுராணமும் இருக்கிறது. கீதையே கிருஷ்ணர் சொன்னது என்று சொல்கிறார்கள். அப்போது சிவபுராணம் பெரியதாகிவிட்டது. உண்மையில் கீதையில்தான் ஞானம் இருக்கிறது. மன்மனா பவ என்பது பகவான் வாக்கு. இந்த வார்த்தை கீதையை தவிர வேற எந்த சாஸ்திரத்திலும் இருக்க முடியாது. அனைத்து சாஸ்திரங்களின் மக்களுமாக இருப்பது கீதை என்று பாடப்படுகிறது. பகவானுடையதே சிறந்த வழி. சில வருடங்களுக்குள் புதிய உயர்ந்த உலகம் படைக்கப்பட்டுவிடும் என்று நாங்கள் சொல்கிறோம் என்று முதலில் சொல்ல வேண்டும். இப்போது இருப்பது கெட்ட உலகம். நல்ல உலகத்தில் எவ்வளவு குறைந்த மனிதர்கள் இருப்பார்கள். இப்போது மனிதர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களின் அழிவு முன்னால் நிற்கிறது. தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கிறார். ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. கேட்பதும் தந்தையிடமே. ஒருவரிடம் செல்வம் அதிகமாக இருந்தால், குழந்தை இருந்தால் அவற்றை பகவான் கொடுத்தது என்று சொல்வார்கள். அதனால் பகவானாக ஒருவர் இருக்கிறார் தானே. பிறகு அனைவருக்குள்ளும் பகவான் எப்படி இருக்க முடியும்? இப்போது என்னை நினைவு செய்யுங்கள் என்று ஆத்மாக்களின் தந்தை சொல்கிறார். எங்களுக்கு பரமாத்மா ஞானம் கொடுத்தார். அதை பிறகு நாங்கள் சகோதரர்களுக்கு கொடுக்கிறோம் என்று ஆத்மா சொல்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன் என்ற சாட் வைப்பதற்கு பெரிய விசாலமான புத்தி தேவை. ஆத்மா அபிமானியாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போது பாவங்கள் அழியும். ஞானம் மிக எளிதாக இருக்கிறது. மற்றபடி ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்து தமக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். அரிதாக சிலர் இந்த சாட் வைக்கிறார்கள். ஆத்மா அபிமானியாகி தந்தை நினைவில் இருந்தால் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீர்கள். சுகத்தை கொடுப்பதற்கே தந்தை வருகிறார். எனவே குழந்தைகளும் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. தந்தையின் நினைவால் எல்லா பூதங்களும் விலகி ஓடிவிடும். இது பெரிய மறைமுக முயற்சி. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு
ஆன்மீக குழந்தைகளே, அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சார 1, இந்த அசுர சீச்சி உலகிலிருந்து உங்கள் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இது பழைய உலகம், இதனோடு எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது. இதை பார்த்தும் பாராமல் இருக்க வேண்டும். 2, இந்த எல்லையற்ற நாடகத்தில் நாம் நடிகர்களாக இருக்கிறோம். இது ஒவ்வொரு நொடியும் ரிப்பீட் ஆகி கொண்டு இருக்கிறது. எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் ரிப்பீட் ஆகும். இதை நினைவில் வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து செல்ல வேண்டும். புத்தியை விசாலமாக்க வேண்டும். வரதானம்: ரியாலிட்டி மூலமாக ராயல்ட்டியை பிரத்யட்ச ரூபத்தில் காட்டும் காட்சி தரும் மூர்த்தி ஆகுங்க. இப்போது அப்படிப்பட்ட நேரம் வரும். அப்போது ஒவ்வொரு ஆத்மாவும் பிரத்யட்ச ரூபத்தில் தனது ரியாலிட்டி மூலமாக ராயல்ட்டி காட்சிகளை காட்டும். பிரத்யட்ச நேரத்தில் மாலையின் மணியின் நம்பரும் எதிர்கால ராஜ்ய சொரூபமும் பிரத்யட்சமாகும். இப்போது போட்டி போட்டு எந்த பொறாமையின் புழுதியின் திரை வைரத்தின் பிரகாசத்தை கொஞ்சம் மறைக்கிறதோ அந்த திரை கடைசியில் விலகிவிடும். பிறகு மறைந்திருக்கும் வைரம் தனது பிரத்யட்ச நிறைந்த சுரூபத்தில் வெளிப்படும். ராயல் குடும்பம் இப்போதிலிருந்தே தமது ராயல்ட்டியை காட்டும், அதாவது தமது எதிர்கால பதவியை தெளிவுபடுத்தும். எனவே ரியாலிட்டி மூலமாக ராயல்ட்டியை காட்சியாக காட்டுங்கள். ஸ்லோகன்: எந்த விதி மூலமாகவாது வீணானவற்றை முடித்துவிட்டு சக்திசாலி நிலையை வெளிப்படுத்துங்கள். அவ்வியக்த செய்கை: ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமையையும் ஒருமுகத்தன்மையும் கொண்டு வாருங்கள். தனக்கு நன்மை செய்து கொள்ளவும் தன்னிடம் மாற்றத்தை கொண்டு வரவும் விசேஷமாக ஏகாந்தவாசியாகவும் அகநோக்காகவும் ஆகுங்கள். ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் சக்திசாலியாகவும் ஆகுங்கள். ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவத்தால் தன்னை நிறைப்பவர் ஆகுங்கள். யாருடைய குழந்தையாக இருக்கிறேன், என்ன கிடைத்திருக்கிறது என்ற முதலாம் பாடத்தின் அனுபவி மூர்த்திகள் ஆகுங்கள். ஒற்றுமையையும் ஒருமுகத்தன்மையையும் தனதாக்குங்கள். அப்போது எளிதில் மாயாவை வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.